வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ். நம்ம சேனலில் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஜிலேபி மீன் ஃப்ரை. அந்த ஜிலேபி பார்த்திங்கன்னா பெரிய ஜிலேபிங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜிலேபி வந்து 1.5 கிலோ ஜிலேபியை வாங்கியிருக்கோம். நம்ம ரெகுலராக வாங்குகிற மீன் கடையில் தான் வந்துருக்குது. காலையில் சொன்னாங்க, போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இதே போல் நீங்கள் செய்கிறீங்க, சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இல்லைண்ணா ஒரு 60 தான் இவ்வளோ. உப்பு போட்டு நல்லா களைஞ்சி எடுக்கணும். எலுமிச்சம்பழத்தை நல்லா புழியணுங்க. இதில் எலுமிச்சம்பழம் சாறு போட்டு க்ளீன் பண்ணோம்னா அந்த நீச்ச ஸ்மெல்லு இதெல்லாம் வராதுங்க மீனில். இப்போ தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப கிளியராகி போச்சு. அவ்வளோதாங்க. நாட்டு மீன் இருந்தால் நம்ம முதல்ல உப்பு போட்டு குடாயணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டா கடல் மீனில் அந்த ஸ்மெல் இருக்காதுங்க. ஏதாவது உப்பு தண்ணியிலே இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் வராது. ஏரி மீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் மீன் வாடை கொஞ்சம் இருக்குங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் ரொம்ப தெளிவாகவும் நல்லாவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு பீஸும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய மீனுங்க. ஒரு மீன் வந்து 1.5 கிலோ இருந்ததுங்க. பாருங்க, காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம், சீரகத்தூள் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர்ஸ் மாவு 2 ஸ்பூன் போடுறோம், கேசரி பவுடர் தேவையான அளவுக்கு சால்ட்டு. நம்ம இப்போ இதில் 3 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். சுத்தமான கடலெண்ணெய். மசாலா ரெடி. ஓகேங்களா? இப்போ இந்த மசாலாவை நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுக்கணும். இந்த பாருங்க மசாலாவை இப்போ இந்த மீனில் மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், பெரிய மீன். மசாலா நல்லா உள்ளே அந்த வெடிப்புலாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுக்கணும். பாருங்கள், அந்த வெடிப்புக்குள்ளே வந்து நல்லா தேய்க்கிறாங்க பாருங்கள். அந்த வெடிப்புள்ளே போச்சுன்னா தான் நல்லா ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த வெடிப்புலாம் எப்படி தேய்க்கிறாங்க பாருங்கள். மசாலா நல்லா உள்ளே ஏறுதுங்க. இது பாருங்கள், இது ஒரு பக்கம் போட்டாச்சு. இப்போ அடுத்த பக்கத்தில் போட போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக, அழகாக, அருமையாக தடவினா தான் சுவையாக இருக்கும். பாருங்கள், நல்லா மீனுக்கு சோப்பு போடுற மாதிரி போடுறாங்க பாருங்கள். நம்ம உடம்புக்கு சோப்பு போட்டு பார்த்துருக்கோம். நம்ம மீனுக்கு மசாலா சோப்பு போடுறாங்க. அதுவும் மீன் மசாலா சோப்பு. இப்போ நம்ம துண்டு துண்டாக நறுக்கி வச்சதில் மசாலா போடுறாங்க. பாருங்கள், பொறுமையாக போடணும். இல்லைன்னா அதில் முள் இருக்கு இல்லையா, இந்த கையில் பொத்திக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நிதானமாக போடணும். அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. இப்போ தவா தூக்கி வச்சுக்கிறோம். தவா காஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் எண்ணெயை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பெரிய மீனை வறுத்துடலாங்க. பெரிய மீன் வேகுதான்ட்டு இந்த சின்ன மீன் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, அப்படி வச்சுக்கோ, அப்படி போ.
உட்கார வச்சுன்னா போதும். என்னாச்சுமா மீன் வந்துருச்சா இல்லையா? வந்து போச்சு. எடுத்துட்டு எதுக்கு வாட்ட போட்டார். என் பேரனுக்கு ஒரு பீஸு நல்லா வேக வச்சு நல்லா கொடுக்கணும். இல்லை குட்டி சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? மீன் சாப்பிட்றியா? நல்லா இல்லை மீன். மூணு நல்லா இருக்குது பாரு மீன். சூப்பராக இருக்குது. நல்லா போட்டு வறுத்து வச்சுக்கிறோம் பாரு. சாப்பிடு. நல்லா இல்லை நல்லா இல்லை மீன் நல்லா இருக்கா? எடுத்துடலாமா? 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 தலையை அடித்தான். எடுத்துடலாமா? கட்டி எடுத்தா சொல்லாமாவே எடுத்துடலாமா? பாரு மீன் பார். மீன் பாரு. மீன் பாரு. இப்படி பாரு மீன் பாரு. நல்லா இருக்குதா மீன்? நல்லா இருக்குதா? தலையை போட்டு வேக வச்சு தலை சூப்பராக இருக்கும். சாப்பிட்றியா? சூப்பராக இருக்கும். சாப்பிட்றா? இங்கே போடுறா தம்பி, திருப்புடா மீனை. எப்போ நீ உடுப்போ தசு மீன் சாப்பிடு. மீன் சாப்பிடு. மீன் மீன் நக்கிட்டா? ஆ ஆ ஆ